வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவன் தேவையில்லை, ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்தால் போதும். இந்த சத்தான கேக்கை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு ஓரியோ பிஸ்கெட் தேவைப்படும். ஓரியோ பிஸ்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பிரிட்டானியா மாரி அல்லது எந்த பிஸ்கெட் இருக்கோ அந்த பிஸ்கெட் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா கிரில் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட்டை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்ணெய் உருக்கின வெண்ணெய் ஒரு 25 கிராம் தேவைப்படும். அந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிஸ்கெட்டில் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சின்ன கேக் தான் பண்ண போகிறோம். அந்த சின்ன கேக்குக்கு இந்த ட்ரேவை நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கேக் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர், மீதி இருக்கக்கூடிய பட்டரை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கெட்டையும் வெண்ணெயும், அந்த மிக்சரை இந்த மாதிரி இந்த கேக் ட்ரேயில் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லேயராக கிடைக்கும். ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லாமல் ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா கீரல் இல்லாமல் அழகாக லெவல் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஓரியோ பிஸ்கெட் இல்லை அப்படின்னா எந்த க்ரீம் பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டைஜஸ்டிவ் பிஸ்கெட் அல்லது பிரிட்டானியா மேரி பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் கீரல்கள் இல்லாமல் லெவல் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. கேக்குடைய 2வது லேயர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு க்ரீம் சீஸ் தேவைப்படும். க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்யூப் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊரில் அமுலில் கிடைக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. க்ரீம் சீஸாக உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி க்ரீம் சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த க்ரீம் சீஸில் ஒரு 75 கிராம் நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக கிடைக்கக்கூடிய சீஸை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மில்க் மைட் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். மில்க் மைட் எப்படி வீட்டிலே ரொம்ப சுலபமாக பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மில்க் மைடை நான் ரெடி பண்ணி ஒரு 15 நாள் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். கெட்டே போகலைங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமாக கிடச்சிரும். கேக்குடைய 3வது லேயருக்கு ஸ்ட்ராபெரி நான் எடுத்து வச்சுருக்கேன். சீசன் ஃப்ரூட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பைனாப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து வேணால் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஓரியோவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம 2வது லேயருக்கு க்ரீம் சீஸும் மில்க் மைடும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை அந்த ஓரியோவுக்கு மேலே ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. 3/4 ட்ரே ரொம்ப அளவுக்கு நீங்கள் க்ரீம் சீஸை போட்டுக்கோங்க, அல்லது உங்களுக்கு பாதி வேணும்னாலும் பாதி வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்ல ஒரு அலுமினியம் ஃபாயில் கவரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க. டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு கீழே வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் வச்சுருங்க. நான் 4 மணி நேரம் தான் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா வந்திருக்குது. இப்போ 3வது லேயருக்கு நான் ஸ்ட்ராபெரி அரைச்சி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராபெரியை அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே வெறுமனே ஸ்ட்ராபெரியை கூட அரைச்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு வேணும்னா சக்கரை கூட கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் எதுவுமே போடலை, ப்ளைனாக ஸ்ட்ராபெரியை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சீஸ் கேக் மேலே நம்ம இந்த ஸ்ட்ராபெரியை அழகாக தடவுங்க. இதுதான் கேக்குடைய 3வது லேயர். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கேமராவில் அந்த அளவுக்கு அழகாக தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 3வது லேயரையும் ஸ்பூனை வச்சு அழகாக லெவல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே அலுமினியம் ஃபாயில் கவரை வச்சு மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. பார்க்க தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தெரியும், ஆனால் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் செய்வீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த முறை நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. அந்த ஏர்லாம் வெளியில் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
அதே போல் ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கலர்ஃபுல்லான சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃப்ரீஸ் ஆகி நல்லா வந்திருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி அழகாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. சீஸ் கேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் நீங்கள் வந்து கேக் ட்ரேயை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ட்ரேயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது பாருங்கள், 3 லேயர் உள்ள சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு முறை டேஸ்ட் பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஹெவன்லி பைட்டாக இருக்கும். இதை வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். கத்தியை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் இது இப்படி தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும். சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகக்கூடியது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. விட்டமின் டி அண்ட் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.